நாயன்மார்கள் ஒவ்வொருவரின் பக்தியும் வெவ்வேறானதாக இருந்தாலும் அனைவரும் சிவபெருமானின் மீது ஒருமித்த பக்தியை கொண்டிருந்தனர். 63 நாயன்மார்களில் இன்று நாம் நீலகண்ட நாயனாரின் வரலாறு என்ன என்பதை பார்ப்போமா? தில்லையில் குயவர் குலத்தில் பிறந்தவர் நீலகண்ட நாயனார். சிவபெருமான் மீது அடியவர்கள் மீதும் அரும் பக்தி கொண்டவர். அடியவர்களுக்கு திருவோடு செய்து கொடுத்து தனது பக்தியை வெளிக்காட்டினார். ஒருமுறை நீலகண்டர் தனது மனைவியை தவிர்த்து வேறு ஒரு பெண்ணை நாடினார். இதையறிந்த அவரது மனைவி நாயனாரிடம் கோபம் கொண்டு, இனி நீங்கள் எம்மை தீண்டக்கூடாது, அவ்வாறு என்னை தீண்டினால் நான் உயிரை விட்டு விடுவேன், இது சிவபெருமான் மீது சத்தியம் என்று கூறினார். சிவபெருமான் மீது சத்தியம் செய்ததால் அந்நிமிடத்திலிருந்து கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் மனதால் ஒருமித்தவர்களாக இருந்தாலும் உடலால் தொடர்பின்றி இருந்தனர். அப்படி ஆண்டுகள் பல ஓடின. நீலகண்டரும் அவரது மனைவியும் முதுமை அடைந்தார்கள். முதுமையிலும் கூட நீலகண்டர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டு சிவ தொண்டர்களுக்கு திருவோட்டை செய்து கொடுத்து வந்தார். நீலகண்டரையும் அவரது மனைவியையும் மீண்டும் வாழ்வினில் இணைத்திட விரும்பிய சிவபெருமான் ஒரு அடியவர் போல் உருவம் கொண்டு நீலகண்டரின் வீட்டை அடைந்தார். வாசலில் அடியவர் ஒருவர் வருவதைக் கண்ட நீலகண்டரும் அவரது மனைவியும் அவரை வரவேற்று உபசரித்தனர். பின் அடியவராய் வேடம் தரித்து வந்த சிவபெருமான் நீலகண்டரிடத்தில் ஒரு திருவோட்டினை கொடுத்து, நீலகண்டா, இது புனித திருவோடு, இதை நான் திரும்பி வந்து கேட்கும் வரையில் இதை பத்திரமாக வைத்திருக்கும் பொறுப்பு உன்னுடையது என்று கூறி நீலகண்டரிடம் திருவோட்டை கொடுத்துவிட்டு சென்றார். பல நாட்கள் கடந்தன. நீலகண்டர் அடியவர் தந்து சென்ற திருவோட்டை மறந்து போய் இருந்தார். ஒரு நாள் அதே அடியவர் நீலகண்டரின் வீட்டிற்கு வந்து தான் கொடுத்த திருவோட்டை திருப்பி கேட்டார். அப்பொழுதுதான் நீலகண்டருக்கு அத்திருவோட்டின் நினைவு வந்தது. அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்த இடத்தில் சென்று பார்க்கும் சமயம் அத்திருவோடானது காணாமல் போய் இருந்தது. மனம் பதைத்த நீலகண்டர் அடியவரிடம் சென்று வணங்கி, அடியவரே, என்னை மன்னிக்க வேண்டும். நாட்கள் ஆனதால் உங்கள் திருவோட்டினை காக்க தவறிவிட்டேன். ஆகையால் அது காணாமல் போய்விட்டது என்றார். அதை கேட்ட அடியவர் மிகவும் கோபம் கொண்டு, எனது திருவோட்டினை இப்போதே தர வேண்டும், இல்லையென்றால் நடப்பதே வேறு. இதை கேட்டு நடுநடுங்கிய நீலகண்டர் பழைய திருவோட்டிற்கு பதிலாக புதிதாக வேறு திருவோடு செய்து தருவதாக கூறினார். ஆனால் அவரோ பெருமை மிக்க தனது திருவோடுதான் எனக்கு வேண்டும் என்று கூறவும் என்ன செய்வது என்று தெரியாமல் நீலகண்டரும் அவரது மனைவியும் நடுங்கினர். மேலும் அடியவர், எனது புனிதமான திருவோட்டை நீங்கள் இருவரும் திருடி விற்றிருப்பீர்கள், அதனால்தான் உங்களிடம் திருவோடானது இல்லை என்றார். அதை கேட்ட நீலகண்டர், ஐயா, என் மீது ஆணையாக அதை நான் திருடவில்லை என்றார். உடனே அடியவர், அப்படியென்றால் நீங்கள் இருவரும் ஒன்றாக குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யுங்கள், அப்போதுதான் நான் நம்புகிறேன் என்று கூறினார். அடியவரின் சத்தத்தால் அதற்குள் மக்கள் அங்கு கூடிவிட்டனர். அவர்கள் அனைவரும் அடியவர் சொல்வது போல் செய்யுமாறு நீலகண்டரையும் அவரது மனைவியையும் வற்புறுத்தவும் வேறு வழி இல்லாமல் தனக்கும் தனது மனைவிக்குமான ஊடலை அங்கிருந்தவரிடம் தெரிவித்தார் நீலகண்டர். ஆனாலும் அடியவரும் அங்கிருந்தவரும் நீலகண்டரை வற்புறுத்தினர். இதனால் ஒரு நீளமான மூங்கிலின் ஒரு புறத்தை நீலகண்டரும் மறுபுறத்தை அவர் மனைவியும் பிடித்தபடி தண்ணீரில் மூழ்கி சத்தியம் செய்தனர். ஆனால் அதை சிவனடியார் ஒத்து கொள்ளவில்லை. மாறாக கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக கைகோர்த்தபடி மூழ்கி எழ வேண்டும் என்றார். வேறு வழியில்லாமல் நீலகண்டரும் அவர் மனைவியும் ஒன்றாக குளத்தில் மூழ்கி எழுந்தனர். அச்சமயம் அவர்கள் இருவரின் முதுமையும் நீங்கி இளமையாக மாறினர். அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் மிகவும் ஆச்சரியமாக போனது. சிவனடியாராக வந்த சிவபெருமான் இருவரையும் இவ்வாலிப தோற்றத்துடன் எப்பொழுதும் என்னுடன் இருங்கள் என கூறி சிவலோகம் கூட்டிச் சென்றார் என்கின்றன புராணங்கள். நீலகண்ட நாயனாரை தொடர்ந்து அடுத்த பதிவில் இயற்பகை நாயனாரை பற்றி பார்ப்போமா? வணக்கம்.